சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கின்றன. இது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழகத்துல அரசு நிர்வாகத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும்? தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இது தொடர்பாக சற்று நேரத்துக்கு முன்புதான் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி செய்தியாளர் சந்தித்தார். அந்த அடிப்படையில் பல்வேறு தகவல்களை அவர் செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் உடனடியாக தமிழகத்தில் வாகன சோதனைகளானது தற்போது நடைபெற்று வருவதாகவும் அந்த வாகன சோதனை மூலமாக பல்வேறு விஷயங்கள் தடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல தற்போதைய நிலையில் 3 புகார்கள் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக 3 புகார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு வந்துள்ளதாகவும் அந்த 3 புகார்கள் மீது உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல 3 பறக்கும் படைகள் தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் சேர்த்து 3 பறக்கும் படைகள் தற்போதைக்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பறக்கும் படைகளை பொறுத்தவரை வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் அந்த பறக்கும் படையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் தேதியை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எந்த விஷயமாக இருந்தாலும், அதாவது தேர்தல் பிரச்சாரமாகட்டும் பொதுக்கூட்டங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று பிறகுதான் அதனை நடத்த வேண்டும். அந்த விதிகளை எந்த விதமான அரசியல் கட்சிகளும் மீறக்கூடாது என்ற ஒரு கண்டிப்பான ஒரு உத்தரவையும் தேர்தல் ஆணையம் விதித்துள்ளதாக ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இந்த அனுமதியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக அனுமதி பெறலாம் என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பாக தெரிவித்துள்ளார். அதே போல சர்வே, அதாவது கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்பான கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை மே 14ஆம் தேதி வரை அந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகளை வெளியிடலாம் என்ற ஒரு விஷயத்தையும் தெரிவித்துள்ளார். அதாவது மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் மே 14ஆம் தேதி வரை இந்த வாக்குப்பதிவு தொடர்பான கருத்து கணிப்புகளை வெளியிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்கள் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு விஷயமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக முன்னேற்பாடு பணிகளை பொறுத்தவரை தமிழக தேர்தல் ஆணையம் இந்த சட்டமன்ற வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தவரை இந்த 234 தொகுதிகளுக்கும் சேர்த்து 65,616 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே போல வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலும் 1,05,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. வாக்காளர்கள் எண்ணிக்கையை பொறுத்தவரை இறுதி வாக்காளர் பட்டியலானது கடந்த ஜனவரி 20ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போதைய நிலையில் 5,79,00,000 வாக்காளர்கள் தமிழகத்தில் உள்ளனர். இதில் ஆண்களை பொறுத்தவரை 2,88,00,000 வாக்காளர்களும் பெண்களை பொறுத்தவரை 2,91,00,000 வாக்காளர்களும் தற்போது உள்ளனர். இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதமான புகார்களை, அதாவது வாக்காளர்கள் அதிக அளவில் போலியாக சேர்க்கப்பட்டுள்ளன என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் வைத்திருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி 2 வார காலத்திற்கு தொடர்ச்சியாக பல்வேறு முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றன. இதன் அடிப்படையில் இறந்தவர்கள், அதே போல ஒரு முறைக்கு 2 முறை பெயர்கள் பதிவானவர்களின் விவரங்கள் உட்பட அனைத்துமே சரிபார்க்கப்பட்டு தற்போதைய நிலையில் அந்த இறுதி வாக்காளர் பட்டியலிருந்து 6,80,000 வாக்காளர்கள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன. இது தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வசதி, அதே போல வாக்குப்பதிவை பதிவு செய்வதற்கான இயந்திரங்கள், பதிவு செய்யப்பட்டது என்று அறிவதற்கான இயந்திரங்களும் தற்போது இந்த தேர்தலில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்டாலின், இந்த தேர்தலுக்காக பரப்புரை செய்யறவங்க எந்தெந்த இடங்களை பயன்படுத்தலாம், எந்தெந்த இடங்களை பயன்படுத்தக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகளா விதிக்கப்பட்டிருக்கா? அதாவது இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்திருந்தாலும் அனைத்து இடங்களிலும், அதாவது நகரங்களாகட்டும் கிராமங்களாகட்டும் எந்த இடங்களிலும் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்வதற்கான அனுமதியை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வழங்கியிருந்தாலும் அந்த பரப்புரை மேற்கொள்ளும் போது சரியான நடைமுறையின்படி அனுமதி பெற்றுதான் அந்த பரப்புரைகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு தற்போது தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம் மற்றொன்றும் இருக்கிறது. அதாவது இந்த தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட்டாலும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தமிழக அரசின் உயர் துறை செயலர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில், அதாவது ப்ரீடேட்டட் நோட்டிபிகேஷன்ஸ், அதாவது முன் தேதியிட்ட உத்தரவுகளை எந்த காலத்திலும் இனிமேல் பயன்படுத்தக்கூடாது. அதாவது கடந்த கால தேர்தல்களை பொறுத்து வரும்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு முன் தேதியிட்ட உத்தரவுகள் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு புகார்கள் தெரிவித்ததாகவும்
அதனை இந்த தேர்தலில் தவிர்ப்பதற்காக உடனடியாக முன் தேதியிட்ட அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எந்த காலத்திலும் இந்த தேர்தலில் பயன்படுத்த அது போன்ற புகார்கள் இல்லாத வண்ணம் உடனடியாக அதனை நிறுத்த வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். பரப்புரைகளை பொறுத்தவரை மே 14ஆம் தேதி 5 மணி வரை அந்த பரப்புரைகளை அரசியல் கட்சிகள் தற்போது நிலையில் மேற்கொள்ளலாம் என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். வேதவழி.